திருவாரூர் மாவட்டத்தின் நெல்வயல் கிராமத்தில் அன்று மாலை காற்று வழக்கத்திற்கு மாறாகச் சுழன்றடித்தது. முத்தையா தன் வீட்டின் திண்ணையில் அமர்ந்து வானத்தை உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். வள்ளியம்மை உள்ளே இருந்து சுடச் சுட காப்பித் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாள். என்னங்க, வானம் ஒரு மாதிரி கனத்து போய் கிடக்கு. ராத்திரிக்கு மழை பிடிக்கும் போல இருக்கே. இது சாதாரண மழை இல்லை வள்ளி. அந்த மேகத்தை பாரு, கருப்பு பூத மாதிரி திரண்டு நிக்குது. காத்துல ஒரு விதமான நமுநமுப்பும் மண்ணோட வாசனையும் அதிகமா இருக்கு. இது பெரிய மழையாவோ இல்ல காத்தாடியோதான் இருக்கும். ஐயோ, இன்னும் 2 வாரத்துல அறுவடை ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்களே, இப்போ மழை வந்தா என்ன பண்றது? அதுதான் எனக்கும் பயமா இருக்கு. வயல்ல கதர் பிடிச்சு நல்ல பாரமா நிக்குது. இந்த நேரத்துல மழை பெஞ்சா செடிங்க எல்லாம் தண்ணி பாரம் தாங்காம அப்படியே படுத்துடும். அப்படி படுத்துடுச்சுன்னா அப்புறம் மண்ணுல அழுகி போயிடும் வள்ளி. இப்போ என்ன பண்ண போறீங்க? தோட்டத்துல போய் தண்ணிய வெளியே போற மாதிரி செய்றீங்களா? ஆமா வள்ளி, அதைதான் செய்ய போறேன். என்ன பண்ண, வேற வழி தெரியல. இந்த நேரத்துல எப்படி தோட்டத்துக்கு போவீங்க? மழையும் புயலும் அடிக்குதே, நீங்க அங்க போய் எப்படி வேலை செய்ய முடியும்? கவலைப்படாத வள்ளி, நான் பாத்துக்கிறேன். நான் இப்போ போனால்தான் பொழுது இறங்கும்போது வந்துருவேன். நீ வீட்ல பத்திரமா இரு, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். நானும் வரேன், அப்போதான் உங்களுக்கு உதவியாக இருக்க முடியும். அப்போது முத்தையாவின் மகன் செல்வம் டவுனில் இருந்து அவசரமாக தனது பழைய பைக்கில் வந்து இறங்கினான். அவன் முகம் பதற்றமாக இருந்தது. அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க முதல்ல என்று கத்தினான் செல்வம். என்னடா செல்வம், என்னாச்சு? டவுன்ல எல்லா இடத்துலயும் இதான் பேச்சு. வானொலியிலையும் டிவியிலையும் அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்காங்கப்பா. வங்கக்கடல்ல பெரிய புயல் உருவாகியிருக்காம். அடுத்த 40 மணி நேரத்துக்கு கனமழை பெய்யும்னு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. பக்கத்து ஊர்ல இப்போவே கரண்ட் போயிடுச்சாம். ரெட் அலர்ட்டா? அப்படின்னா பயிர் என்ன ஆகும் செல்வம்? நான் இப்போவே வயலுக்கு போய் ஆகணும். இப்போ எதுக்குப்பா வயலுக்கு? காத்து பலமா வீசுன்னு சொல்றாங்க. போற வழியில மரம் ஏதும் விழுந்தா என்ன பண்ணுவீங்க? டேய், நீ வேலைக்கு போறவன், உனக்கு சம்பளம் மாசா மாசம் வந்துடும். ஆனா எனக்கு இந்த நிலந்தாண்டா சம்பளம். 2 ஏக்கர்ல விளைஞ்சிருக்கிற நெல்லுதான் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்கணும். அந்த பயிருங்க தண்ணியில மூழ்கினா அப்புறம் நான் தூக்கு கயிறை தேடித்தான் போகணும். அப்பா, அப்படின்னா நானும் வரேன். நீங்க மட்டும் எதுக்கு அப்பா கஷ்டப்படுறீங்க? உங்க வேலையில நானும் பங்கெடுத்துக்கிறேன். இரவு 11 மணி இருக்கும். மழை தேய்த்து காட்டத் தொடங்கியது. கூரையில் விழும் ஒவ்வொரு துளியும் ஒரு கல் விழுவதைப் போல சத்தமிட்டது. முத்தையாவால் வீட்டில் இருக்க முடியவில்லை. வள்ளி, உன் டார்ச் லைட்டை எடு. நான் மடையை திறந்து விட போறேன். இப்ப போகாதீங்கங்க, காத்து மனுஷனை தூக்கிட்டு போயிடும் போல இருக்கு. இல்லை வள்ளி, மடையை அடைச்சிருந்தா தண்ணி வெளியேறாது, வயல் ஏரியாயிடும் என்று சொல்லிவிட்டு முழங்கால் வரை வேட்டியை கட்டிக்கொண்டு ஒரு பிளாஸ்டிக் சாக்கை தலைக்கு குடையாக பிடித்துக் கொண்டு கிளம்பினார். வயல் வரப்பில் நடந்தபோது தூரத்தில் மற்றொரு வெளிச்சம் தெரிந்தது. அது அவனது உயிர் நண்பன் கந்தன். யாரது? கந்தனா? ஆமா முத்தையா, நான் தான். என்ன ஒரு மழை இது! ஆத்துல தண்ணி மட்டத்துக்கு மேல ஓடுது. நாம மடைய திறந்தாலும் தண்ணி வெளியே போகாது. ஆத்து தண்ணி உள்ளதான் வரும் போல இருக்கு. அடப்பாவி, அப்போ வழி இல்லையா கந்தா? என் கண்ணு முன்னாடியே பயிருங்க மூழ்கிறதை பார்த்துட்டு இருக்கணுமா? வேற வழி இல்லை முத்தையா. இயற்கை முன்னாடி நம்ம வெறும் தூசுதான். வா, வீட்டுக்கு போவோம். உயிர் முக்கியம். இருவரும் நனைந்தபடி திரும்பி வந்தனர். வழியில் ஊர் மாரியம்மன் கோவில் மரத்தின் கிளை ஒன்று முறிந்து விழுந்தது. முத்தையா நூலிழையில் தப்பினான். வீட்டுக்குள் புகுந்த வெள்ளம் வீட்டுக்கு வந்து சேர்ந்த முத்தையாவுக்கு தூக்கம் வரவில்லை. அதிகாலை 3 மணி இருக்கும். வள்ளியம்மை அலறினாள். ஏங்க ஏங்க, எழுந்துருங்க, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. இப்போ என்னங்க செய்யறது? முத்தையா பார்த்தபோது வாசல் வழியாக மழை நீர் மெதுவாக கசிந்து வீட்டிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. செல்வம் சட்டென்று எழுந்து, அப்பா, படுக்கையையும் அரிசி மூட்டையையும் மேல தூக்கி வைப்போம். அம்மா, நீங்க அந்த சின்ன பெட்டியை எடுத்துக்குங்க என்றான். எல்லாத்தையும் விடுங்கடா. முதல்ல அந்த பீரோல இருக்கிற என் நிலத்து பத்திரத்தையும் பேங்க் பாஸ்புக்கையும் பத்திரமா எடுங்க. அதுதான் என் சொத்து.
குளிர் நடுங்க ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவர்கள் போராடிக் கொண்டிருந்தனர். ஏங்க, இனிமே இங்க இருக்க முடியாது. ஊர் பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் போறாங்க. நாமும் அங்க போயிடலாம். நான் என் வீட்டை விட்டு வரமாட்டேன். இந்த செத்த கூரையாயிருந்தாலும் இது நான் கட்டின வீடு. அப்பா, பிடிவாதம் பிடிக்காதீங்க. சுவர் நனைஞ்சு விழுந்தா என்ன பண்ணுவீங்க? வாங்க போவோம். முகாமின் கண்ணீர். அரசு பள்ளி கட்டிடத்தில் ஊரே திரண்டிருந்தது. எல்லோரும் ஒருவருக்கொருவர் துயரத்தை பகிர்ந்து கொண்டனர். என்ன முத்தையா, உன் வயல் என்ன நிலைமையில இருக்கு? எல்லாம் தண்ணிக்குள்ளதான் சின்னசாமி. ஒரு கதிர் கூட வெளியே தெரியல. 3 லட்சம் கடன் இருக்கு. வட்டி மேல வட்டி ஏறிட்டே போகுது. இப்போ இந்த பயிரும் போச்சுன்னா அப்புறம் பிச்சைதான் எடுக்கணும். அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யும்னு நம்புவோம். உதவியா? போன தடவை வந்த உதவியில அதிகாரிங்க பாதியை தின்னுட்டாங்க. மீதி வந்த காசு பேங்க்காரன் அவனோட வட்டிக்குன்னு எடுத்துக்கிட்டான். உழுவுறவனுக்கு எப்போவும் மிஞ்சறது மண்ணுதான். மறுநாள் காலை மழை சற்றே ஓய்ந்தது. முத்தையா மெதுவாக வெளியே வந்து தன் வயலை பார்த்தான். அங்கே கதிர் முற்றியிருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் சேற்றில் சாய்ந்து கிடந்தன. முத்தையா வயலில் இறங்கினான். சேற்றுத் தண்ணீரில் கையை விட்டு ஒரு நெற்கதிரை தூக்கினான். பாருடா செல்வம், எவ்வளவு அழகா விளைஞ்சிருந்தது தெரியுமா? முத்தையா, என்ன அறுத்துட்டு போன்னு போன வாரம் என்கிட்ட பேசுனதுங்க இதுங்க. இப்போ மூச்சு கூட விட முடியாம சேத்துக்குள்ள கிடக்குதுங்க. வள்ளியம்மை அங்கே வந்தாள். அழாதீங்கங்க, நடந்தது நடந்துடுச்சு. இதோ பாருங்க, இந்த மேட்டு பகுதியில இருக்கிற ஒரு 1/2 ஏக்கர் பயிர் இன்னும் நிமிர்ந்து நிக்கிது. அதுல கிடைக்கிறது நமக்கு கஞ்சிக்கு ஆகும். செல்வம் அவன் தந்தையின் தோளை தட்டினான். அப்பா, நான் வேலை செய்யற கடையில முதலாளிகிட்ட பேசி கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்குறேன். நம்ம கடனை மெதுவா கட்டிக்கலாம். நீங்க மனச விட்டுறாதீங்க. நீங்க தைரியமா இருந்தாதான் எங்களால வாழ முடியும். ஆமாடா செல்வம், வானம் ஒரு தடவை அழுதா நான் அழிஞ்சிட மாட்டேன். என் உடம்புல இன்னும் தெம்பு இருக்கு. இந்த சேறு காயட்டும். இதே இடத்துல மறுபடி உழுவேன், மறுபடி விதைப்பேன். நிலத்தை நம்பி வாழ்றவனுக்கு தோல்வி இருக்கலாம், ஆனா அழிவு இல்லை. அவன் மீண்டும் அந்தச் சேற்றுக் கதிர்களை பார்த்தான். அந்த ஈரத்தில், அந்த அழுகிய வாசனையிலும் அவனுக்கு தன் மண்ணின் வாசம் கம்பீரமாக தெரிந்தது.